Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் மார்ஜினல் காஸ்டிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன, மார்ஜினல் காஸ்டிங்கும் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அண்ட் தென் மார்ஜினல் காஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஃபார்முலாஸ்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டிஎஸ் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா, find out the marginal cost from the following: direct material rupees 10,000, direct wages rupees 12,000, direct expenses rupees 13,000, variable overheads rupees 8,000, fixed overheads rupees 15,000. இந்த சம்மில் வந்து மார்ஜினல் காஸ்ட் அதாவது வேரியபிள் காஸ்ட் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு டைரக்ட் மெட்டீரியல், வேஜஸ், எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் ஓவர்ஹெட், ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ஃபைன் பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட்டில் வராது. அப்போ அதை தவிர இருக்கிற ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு மார்ஜினல் காஸ்ட், அதாவது டைரக்ட் மெட்டீரியல் 10,000, டைரக்ட் லேபர் 12,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 13,000, வேரியபிள் ஓவர்ஹெட் 8,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்றது தான் மார்ஜினல் காஸ்ட். எவ்வளோனா 43,000. Next second sum, ascertain contribution. Prime cost rupees 40,000, variable overheads rupees 20,000, fixed overheads rupees 30,000, sales rupees 90,000. இப்போ கான்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலானா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இப்போ இங்கே வந்து சேல்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது இங்கே ப்ரைம் காஸ்ட்டையும் இந்த வேரியபிள் ஓவர்ஹெட்ஸையும் ஆட் பண்ணால் வர்றது தான் வேரியபிள் காஸ்ட்டு. ப்ரைம் காஸ்ட் 40,000, வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் 20,000 ஆட் பண்ணால் வேரியபிள் காஸ்ட் 60,000 வருது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் 90,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 60,000 லெஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா rupees 30,000. இதில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ப்ரைம் காஸ்ட்டு வேரியபிள் ஓவர்ஹெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை ஆட் பண்ணால் வர்றது தான் வேரியபிள் காஸ்ட்டு. அடுத்தது third sum, compute contribution and profit. Sales rupees 2,50,000, marginal cost rupees 1 lakh, fixed cost rupees 50,000. இப்போ சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் அதாவது மார்ஜினல் காஸ்ட்டை லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷனு. சேல்ஸ் 2,50,000, மார்ஜினல் காஸ்ட் 1 lakh லெஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் 1,50,000. அதில் இருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் 50,000 லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் வந்து 1 lakh. அப்போ கான்ட்ரிபியூஷன் 1,50,000, ப்ராஃபிட் 1 lakh. Next fourth sum, sales rupees 4 lakh, variable cost rupees 3 lakh, fixed cost rupees 40,000. What is PV ratio? PV ratio க்கு ஃபார்முலா வந்து contribution divided by sales into 100 இல்லைனா fixed cost plus profit divided by sales into 100. இங்கே வந்து நம்மளுக்கு இந்த contribution divided by sales இந்த ஐட்டம்ஸே அவைலபிளாக இருக்குது. அதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு ப்ராஃபிட் இருக்குன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு. சேல்ஸ் 4 lakh, வேரியபிள் காஸ்ட்டு 3 lakh லெஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் 1 lakh. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் கான்ட்ரிபியூஷன் 1 lakh டிவைடட் பை சேல்ஸ் 4 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 25%. பிவி ரேஷியோ எவ்வளோனா 25%. இங்கே பர்சன்டேஜில் சொல்கிறதுனால நம்ம இன்ட்டு 100 போடுறோம். அடுத்தது ஃபிஃப்த்து சம், calculate PV ratio from the data given below. 2016 sales rupees 6 lakh, profit rupees 1 lakh. 2017 sales rupees 10 lakh, profit rupees 1,80,000. இப்போ இதில் வந்து 16-17 2 வருஷத்துக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு டேட்டா கொடுத்து பிவி ரேஷியோ ஃபைன் பண்ண சொன்னால் அதற்கு ஃபார்முலா சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ். இந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி 2 வருஷத்தை கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தா தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா நம்ம ஆசெட்டிஸ் நம்மளோட ப்ரீவியஸ் சம்மில் யூஸ் பண்ண ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணுவோம். இங்கே சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் வந்து 1,17,000 1,80,000
20,000. அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் 80,000. அதுதான் சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. 80,000 டிவைடட் பை இங்கே 16-17 கம்பேர் பண்ணுறப்போ 4 lakh டிஃப்ரென்ஸ் வருது. அது வந்து சேஞ்சஸ் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. 80,000 டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100 போட்டோன்னா பிவி ரேஷியோ வந்து 20%. 2 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்தா நம்ம இந்த சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபைண்ட் அவுட் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ் rupees 4 lakh, பிவி ரேஷியோ 25%. இப்போ இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சேல்ஸும் பிவி ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பிவி ரேஷியோக்கு ஃபார்முலா வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸு. இப்போது பிவி ரேஷியோ கொஷினில் இருக்குது 25% இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு. சேல்ஸ் இருக்குது 4 lakh மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தெரியாது, அதனால வேரியபிள் காஸ்ட்டை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா வேரியபிள் காஸ்ட்டை தான் ஃபைன் பண்ணணும். டிவைடட் பை சேல்ஸ் வந்து 4 lakh. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 25% இன்ட்டு 4 lakh இஸ் ஈக்குவல் டு 4 lakh மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற டிவிஷன் இங்கே வரப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகும். அதனால் 25% இன்ட்டு 4 lakh இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே தான் இருக்கும் 4 lakh மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு. இப்போ 4 lakhல 25% போட்டால் 1 lakh. 1 lakh இஸ் ஈக்குவல் டு 4 lakh மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு. அப்போ வேரியபிள் காஸ்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டிங்கன்னா வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4 lakh மைனஸ் இங்கே இருக்கிற ப்ளஸ் 1 lakh இங்கே வரப்போ மைனஸ் 1 lakh ஆயிரும். லெஸ் பண்ணோம்னா வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh வருது. இந்த சம்மில் வந்து பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சேல்ஸும் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் கேட்டிருக்காங்க. அதனால் இப்படி போட்டிருக்கோம். அதாவது டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாமல் இன்டைரக்டாக மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 7th சம். சேல்ஸ் rupees 10 lakh, வேரியபிள் காஸ்ட் rupees 7 lakh, லாஸ் rupees 1 lakh. ஃபைண்ட் அவுட் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இப்போ சேல்ஸ் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் இருக்குது, லாஸ் இருக்குது, ஃபிக்ஸ்டு காஸ்ட் கேட்டிருக்காங்க. இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் இப்படி கொடுக்குறப்போ நம்ம இதுக்கு வந்து நம்மளோட மார்ஜினல் காஸ்டிங் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் என்னென்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ சேல்ஸ் இருக்குது 10 lakh மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 7 lakh இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் இங்கே லாஸ் கொடுத்தனால மைனஸ் 1 lakh போடுறோம். ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ளஸ் 1 lakh மைனஸ் 1 lakh. இப்போ 10 lakhல 7 lakh லெஸ் பண்ணோம்னா 3 lakh. 3 lakh இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் 1 lakh. இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3 lakh ப்ளஸ் 1 lakh ஆட் பண்ணோம்னா 4 lakh. ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 lakh. நெக்ஸ்ட் 8th சம். சேல்ஸ் rupees 50,000, ஃபிக்ஸ்டு காஸ்ட் rupees 10,000, ப்ராஃபிட் rupees 5,000. கேல்குலேட் வேரியபிள் காஸ்ட். ப்ரீவியஸ் சம்மரியை தான் நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். சேல்ஸ் 50,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தெரியாது, அதனால் வேரியபிள் காஸ்ட் அப்படியே எழுதிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் 10,000, இங்கே ப்ராஃபிட் 5,000 கொடுத்தனால ப்ளஸ் 5,000 போட்டிருக்கோம். அப்போது 50,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 15,000. அப்போது வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 50,000 மைனஸ் 15,000 போட்டோன்னா 35,000 வரும். இந்த 35,000 தான் நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 9th சம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபைன் ப்ராஃபிட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் rupees 5 lakh, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் rupees 10, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் rupees 15, அவுட்புட் லெவல் 1,50,000 யூனிட்ஸ். இப்போது நம்ம ஆசிட்டிஸ் நம்மளோட அந்த டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஃபைன் பண்ண போகிறோம். சேல்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து என்னென்னா வேரியபிள் காஸ்ட்டும் சேல்ஸும் டோட்டல் அமௌண்ட்டில் கொடுக்காம பர் யூனிட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் எவ்வளோங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த 1,50,000 இன்ட்டு 15,000 போட்டோன்னா வரது தான் சேல்ஸு. எவ்வளோனா 22,50,000. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட்டு இந்த 1,50,000 இன்ட்டு 10 போட்டோன்னா 15 lakh வரும். லெஸ் பண்ணோம்னா கான்ட்ரிபியூஷன் 7,50,000. இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் 5 lakh லெஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்மில் அப் டு 9th சம் வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை நீங்கள் எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.